யாரை பார்த்து சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த யூதர்களும் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயரும் சதுசேயரும் எப்பொழுதுமே இயேசுவை சுற்றி சுற்றி வந்து அவரை குற்றம் சுமத்தணும், அவரை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பொறாமையினால் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வசனத்தை கேட்க ஒரு கூட்ட ஜனமும், அவரை குற்றம் சுமத்தி அவரை பிடித்து கொண்டு போவதற்கு ஒரு ஜனமும் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஜனம் என்ன சொல்லுது? அவரை பிடிக்காத ஜனம் 19 வசனத்தில் 18, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். எப்போவெல்லாம் இயேசு கிறிஸ்து என் பிதா அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு என்ன ஆயிரும்? கோவம் வந்துடும். நீ ஒரு சாதாரண மனுஷன், எப்படி என் பிதான்னு சொல்லலாம்? அப்போ மறுபடியும் கோவம் வந்துருச்சு. இந்த வசனங்கள் மறுபடியும் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்கள் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். பா, இந்த உலகத்தையே படைத்தவர், தன்னைத்தானே வெறுத்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க? பிசாசு பிடித்தவனே. நம்மளை பார்த்து சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். பேய் அப்படின்னு எப்படி இருக்கும்? உடனே பிசாசுன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குமா? ஆனால் இவரை சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாரு? இந்த வசனங்கள் 20 வசனம், இவன் பிசாசு பிடித்தவனும் பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவன் பிசாசு பிடித்தவன் வசனங்கள் அல்ல, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார். 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனுடைய கண்களை திறக்கிறாங்க இயேசு கிறிஸ்து. அவன் பிறந்ததிலிருந்து குருடன். மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரபரப்பாயிருச்சு. எருசலேம் பட்டணத்தில் தேவாலயத்திலே பிறந்ததிலிருந்து குருடனாக இருந்த ஒருவனுடைய கண்களை திறந்த உடனே அது ஓய்வு நாளில் நடந்துருச்சு. அதான் பிரச்சனை. ஒரே பரபரப்பாக இருந்ததுனால அவர் சுற்றிலும் இவ்வளோ கூட்டம் இருந்து சிலர் இயேசு கிறிஸ்து மேசியா என்றும், சிலர் இல்லை இவன் ஓய்வு நாளிலே சுகப்படுத்தினாலே பிசாசினுடைய தலைவன் என்றும் குற்றம் சுமத்த ஆரம்பித்தாங்க. ஒரு எண்டுக்கு போய் இயேசு என்னன்னு சொல்லிட்டாரு? என்னன்னு சொல்லிட்டாங்க அந்த யூதர்களும் பரிசேயரும் சதுசேயரும் சேர்ந்து, நீ பிசாசு பிடித்தவன், நீ பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தோஷமா இருக்குமா? இயேசுவியை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? பிசாசு பிடித்தவன் சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவி என்னன்னு சொல்கிறாங்க? பைத்தியக்காரன் சொல்கிறாங்க. நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ நம்மளை பைத்தியக்காரன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லணும். நம்முடைய வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக இருந்தால் நம்மளை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லணும். வித்தியாசமே இல்லைன்னா நம்மளை பாராட்டுவாங்க. உங்களை மாதிரி தாங்க இருக்கணும் அப்படின்னு பாராட்டுவாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 யாருக்கு எது பைத்தியமாக இருக்குதுன்னு பாருங்க. யாருக்கு எது பைத்தியமாக இருக்குது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 18 வாசிங்க. எது பைத்தியம்? சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியம். யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எது பைத்தியமா தோணுது? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். எது? தெளிவா இருங்க. சிலுவை பற்றிய உபதேசம். நாம் கற்றுக்கொண்டு வருகிற உபதேசம் ஆனது மற்ற மக்களுக்கு எப்படி தோணும்? பைத்தியமாக இருக்கும். அப்புறம் நம்மளை பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? பைத்தியம் தானே? நல்ல கவனிங்க. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதோ தேவ பலனாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று. ஞானி எங்கே? தேவபாரகன் எங்கே? வேதபாரகன் எங்கே? பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தேவன் எதை பைத்தியமாக்கிட்டாரு? அவங்க என்ன சொல்றாங்க? நம்மளை பார்த்து உபதேசமும் கடவுளும் பைத்தியம் அப்படிங்கிறாங்க. தேவன் சொல்றாரு உலகத்தினுடைய ஞானம் என்னவா? பைத்தியம். நான் சொல்லல. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன்
பைத்தியமாக்கவில்லையா? ஆனால் இந்த உலகம் என்னதான் செய்யுது? பைத்தியமாக இருக்கிற இந்த உலகத்தினுடைய ஞானத்திற்காக தான் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். எப்பா எப்படியாவது நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜில் இடம் வாங்கி படிச்சிரு, படிக்கலைன்னா போச்சு, வாழ்க்கை முடிஞ்சுது. உலகத்துக்கு சரிதான். ஆனால் அந்த உலக ஞானத்தினாலே கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. தேவனுடைய அன்பை அறிய முடியாது. செங்கடல் இரண்டாக பிளந்தார் அப்படின்னு சொன்னால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? நம்பவே மாட்டாங்க. அப்படிதானே? தண்ணீர் திராட்சரசமாக மாறினது அப்படின்னா என்ன ஏன் கதை சொல்கிறீங்களா, மேஜிக்காக பண்ணுறீங்க? திரும்பி இருக்கும்போது யாரும் வந்து திராட்சரசம் வச்சுருப்பாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பைத்தியமாக தோணும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உலக ஞானம் எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்குது. 21 எப்படி தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், சுய ஞானத்தினாலே தேவனை என்ன செய்ய முடியாது? தேவனை அறிந்து கொள்ளணும்னா ஒன்று சபைக்கு வரணும், வேதத்தை படித்துக் கொள்ள வேண்டும். அப்போ மட்டும்தான் படைத்தவரையும் சிருஷ்டிகரையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் சபை, வாழ்க்கை, மறுமை, நித்திய ஜீவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். ஒரு டாக்டருக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அடுத்து என்ன சொல்றாரு? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. பிரசங்கம் எப்படி இருக்குதாம்மா? பைத்தியமாக இருக்குது. என்னங்க பேசுறீங்க நீங்கள்? என்னங்க சொல்கிறீங்க? பைத்தியக்காரன் பேசாதீங்க. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்கிறதுக்கு தேவ பலனாயிற்று. எல்லாமே பைத்தியமாக இருக்குது. என்ன பத்திரம் வந்திருந்து பைத்தியம் பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், பிரசங்கமே என்ன பிரசங்கமா? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். யாருக்கு பைத்தியம்? நமக்கு அல்ல, வெளியே இருக்கிறவங்களுக்கு. என்னது? புரிந்து கொள்ள முடியாதது. பைத்தியம்னு என்ன அர்த்தம்? என்ன சொன்னாலும் அவனுக்கு மண்டையில் ஏறது. ஏன்னா பைத்தியமாட்ட பண்ணிட்டு இருக்கிற? காலையிலேருந்து சொல்கிற, நீ கேட்குறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? கேட்குறமா? ஏன்னா அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போது இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை பற்றி உபதேசம் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவனுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக தோன்றும். அதே போல உலகத்தில் இருக்கிற காரியங்களை எப்போ நம்மால ஏற்றுக்கொள்ள முடியலையோ அப்போ உலகத்தில் இருக்கிற செய்கைகள்லாம் நமக்கு எப்படி தோணும்? பைத்தியமா தோணணும். அப்போ உலகத்திலே இருக்கிற பைத்தியத்துக்கு பின்னாக நாம் செல்லலாமா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? மறுபடியும் சொல்லிட்டா, உலகத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் சிருஷ்டிகரையும் பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கெல்லாம் எப்படி தோணும்? என்னடா நீங்க போய் கிறுக்கு நாட்டு வாரம் சர்ச்சுக்கு போறேன்றீங்க, கடவுள் முக்கியமாடா, இருந்துட்டு போறாரா, நீங்கெல்லாம் பொழப்ப பாருங்க, வேலையை விட என்னடா முக்கியம், படிப்பை விட எதுக்குடா முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது எப்படி தோணுதா? பைத்தியமாய் தோணுது. ஆனால் இந்த பைத்திய பிரசங்கத்தினால தான் நம்மை ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதற்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்றாரு? தேவன் இந்த உலகத்தை பைத்தியமாக மாற்றிருக்கிறார். இந்த உலகத்தை பைத்தியமாக மாற்றுகிறார். அப்போ இந்த உலக ஞானமான பைத்தியமானது ஒன்று எனக்கு புரியவே கூடாது. புரியலைன்னா தான் இந்த உலக ஞானத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? பைத்தியம் சொல்லுவேன். இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியலையா? நகோமிக்கு புரியல? 20 வசனம். ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். தேவன் பைத்தியமாக்கி இருக்கிறாரா இல்லையா? எப்படி என்ன? தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலகம் ஞானமானது தேவனுடைய பார்வையிலும், கரெக்டாக சொல்கிறோமா? 20 வசனம் 25 வசனம் வாசிங்க. இன்னொரு பைத்தியம் வந்திருக்கிறாங்க. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. 27 வாசிங்க. 27 தொடர்ந்து வாசிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் 25 சொல்றாரு, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது. இதைத்தானே யூதர்கள் சொன்னாங்க. யோவான் 10:19-20 இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன சொல்றாரு? நீ பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன். தேவனுடைய பைத்தியம் என்பது என்ன? சிலுவையை பற்றிய உபதேசம். 18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா. இந்த உலகத்திலே இருக்கிற ஞானத்தை விட மேலான ஞானம் எது? நாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது தான். புரியுதுங்களா? உலகத்தினுடைய எல்லா ஞானத்தை விட உயர்ந்த ஞானம் எது? இந்த உபதேசம், இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். அதான் நாங்கள் சொல்றாரு, அதுதான் தேவனுடைய பைத்தியம். அடுத்தது எத்தனை வசனம்? 25 மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்குது. நான் தான் மிக பலமானவன் உலகத்தில் யார் சொன்னாலும் அதை விட நம்முடைய பலவீனம் பலமாக இருக்கிறது. என்னங்க பவுல் இப்படி குழப்பறாரு? உலகத்தில் சொல்கிறாங்க நான் வந்து மிகப்பெரிய பலசாலி, ஞானவான், புத்திசாலி, என்னால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நாமெல்லாம் பலவீனம்தான், ஆனால் அவர்களுடைய பலத்தை காட்டிலும் நம்முடைய பலவீனம் மிகுந்த பலமாக இருக்கிறது. புரியல? 26 சகோதரரே, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை யாரை தெரிந்து கொண்டாருங்க? யார் தேவன் அழைத்தார்? யாருக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்? யாருக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார்? அந்த வசனம் சொல்லுது, உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஒரு சேர் பின்னாடி போடுங்க. நாமெல்லாம் யாருங்க? வசனம் சொல்லுது, நான் சொல்லல. யாரை தெரிந்து கொண்டார்? இயேசு கிறிஸ்துவை பைத்தியம்னு சொன்னாங்க. நம்மளை சொல்றதுக்கு என்ன சொல்லிட்டு போறாங்க? ஏன்னா உலக ஞானத்தினாலே இந்த உபதேசத்தையும் இந்த சத்தியத்தையும் இந்த ராஜ்யத்தையும் இந்த தேவனையும் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. தேவன் சொல்லிட்டாரு, அது பைத்தியமான ஞானம். எது பைத்தியமான ஞானம்? உலக ஞானமானது எப்படி இருக்குதுங்க? பைத்தியமா இருக்குது. அப்புறம் அந்த பைத்தியத்துக்கு பின்னாடி போகணுமா? புரியுதா? போ. உலக ஞானமானது பைத்தியமாய் இருக்கிறதுனாலே பைத்தியமாய் இருக்கிற ஞானத்திற்கு பின்பாக நான் போகும்படியாக விரும்ப வேண்டுமா? தேவன் தான் விரும்புகிறாரா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 11 மனுஷனில் உள்ள ஆவியே மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். திறந்து வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம்.
சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவைகள் எப்படி அவனுக்கு தோன்றுது? 14 வசனம் நல்ல கவனிங்க. ஜென்ம சுபாவ மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். யாருக்கு? இதுக்கு முன்ன படித்தோம், இந்த உலகத்தின் ஞானிகளுக்கு நம்மை பார்த்தா எப்படி தோணுது? பைத்தியமாய் தோன்றுது. அப்படிதான் படித்தோம் 1ஆம் அதிகாரத்தில். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நம்மை ரட்சிக்கிறார். கரெக்டுங்களா? பைத்தியம்னு யார் சொல்றாங்கன்னா 14 சொல்றாரு, ஜென்ம சுவாப மனுஷன்தான் இவைகள் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க பைத்தியம். 14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஏனென்றால் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறிய மாட்டான். அந்த உலக மனுஷனுக்கு, ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு, புறம்பான மனுஷனுக்கு எது தெரியாது? பைத்தியமாய் தோன்றுகிற ரட்சிப்பு தெரியவே தெரியாது. அதனால தான் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்தில் 1:27, 26 அப்படி போல எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. படித்து பெரிய மெத்தாவி ஆகிட்டானா சொல்லிடுவான் ஒரே வார்த்தையில், கடவுள் எங்கேப்பா இருக்கிறார்? யாருப்பா கடவுள்? நான் படித்த வரைக்கெல்லாம் இன்னுமே கண்டுபிடிக்கல. பெரிய அறிஞர்லாம் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நாங்களாம் நிறைய புக்கு படிச்சுட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டோம், கடவுளே இல்லை அப்படின்றாங்க. அவங்களாம் யார் இந்த உலகத்தில்? ஞானிகள். அவங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஞானிகள் அல்ல, அநேகர் இல்லை. வல்லவர்கள் அநேகர் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அவங்க யாரா இருக்கணும்? ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், இந்த உலகத்திற்குரிய மனுஷன். 2:12 பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்போ ஜென்ம சுபாவத்தினுடைய மனுஷனுடைய ஆவி என்ன ஆவி? உலகத்தினுடைய ஆவி. உலகத்தினுடைய ஆவிதான் என்னது? இந்த மாம்சம். அவன்தான் புறம்பான மனிதன். அவன் தானே. ஏன்னா உள்ளான மனிதனை பற்றியும் ஆவிக்குரிய விஷயங்களும் உலகத்திற்கும் புறம்பான மனுஷனுக்கும் தெரியாது. மோரார்லஸ் அதை விட அதிகமாக பைத்தியமாக தோன்றுகிறது. அந்த வசனம் அதெல்லாம் சொல்லுது. 14 2:14 ஜென்ம சுவாப மனுஷனோ. யாருமா என்ன பேர் அவனுக்கு? எப்படி வச்சுக்கிறாங்க? ஜென்ம சுவாபம். தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருத்தர் சொன்னார், நல்லா படித்தவர், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு, நல்ல சொத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் பிரதர் சர்ச்சுக்கு கொஞ்சம் நேரமாக வாங்குறது, லேட்டெல்லாம் வராது. சர்ச்சுக்கு நேரமாக வாங்கன்னு பைபிள் எங்கே பிரதர் போட்டுருக்குது? எப்படி 9 மணிக்கு ஆறாங்க, ஒரு 10:30 மணிக்கு வருவார். இப்படி வராதிங்க பிரதர், ஒழுங்கி தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டாக 9னா வந்துருங்க அப்படின்னா, அப்படிலாம் பைபிளில் போடுறீங்களா பிரதர்? எங்கே போட்டுருக்குங்க சர்ச்சுக்கு நேரமாக வர சொல்லி? நான் எப்போ விருப்பமோ அப்படி தான் வருவேன். ஏன்னா அதிகமாக படிச்சுட்டா வருவார். அப்படி நடத்தினா சபை எங்கே நடக்குமா? இருக்குல்ல ஒழுங்கினுமே அதுதான். ஆனால் அவங்க நினச்சிட்டாங்க அவங்க புத்திசாலித்தனமாக பேசுறதுன்னு. ஜென்ம சுபாவ மனுஷனோ ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ என்ன கேள்வினா, நம்ம ஒவ்வொருவரும் ஜென்ம சுபாவத்தின்படி பைத்தியத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோமா, அல்ல உலகம் நம்மை பைத்தியம் சொல்ற சுவிசேஷத்திற்கு பின்னாட போய் கொண்டிருக்கிறோமா? நான் புறமான மனுஷனுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறேனா, உள்ளான மனுஷனாகிய ஆவிக்கேற்ற பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? 12 வசனம் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். ஒரு ஆவி இருக்குது. என்ன ஆவி? உலகத்தின் ஆவி. அது ஜென்ம சுபாவத்தின் ஆவி. இந்த உலகத்தின் ஞானம், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இந்த சுவிசேஷத்தையும் இந்த ரட்சிப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய ஆவிதான்
வேணும். நீ +2 படித்தா தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் காலேஜ் படித்தா தான் உனக்கு ரட்சிப்பு, நீ பெரிய பெரிய படிச்சிருந்தா பிரசங்கம் அப்படிங்கிறத இருக்குதா? உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் சபை ரட்சிப்பை பொறுத்தவரையே நாம் புரிந்து கொண்டால், ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொண்டால், 13ஆம் வசனம், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். சபையில் மட்டும்தான் நடக்கும். ஆவிக்குரியவன் மட்டும்தான் இந்த வேதத்தை வாசிக்க முடியும், வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜென்ம சுபாவ மனுஷன் பைபிளை படிக்கலாம், ஆனால் அவனால் என்ன செய்ய முடியாது? ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏதோ பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடுவான். இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பைபிள் கொடுத்தா நல்லா படிப்பாங்க, கதையெல்லாம் நல்லா சொல்லுவாங்க, அங்கே இருக்குது இங்கே இருக்குது வசனமெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்களை அவங்களால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. 15ஆம் வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படும். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வாரம் சர்ச்சுக்கு போகிறீங்க, எதுக்கப்புறம் டெய்லி பைபிள் படிக்கிறீங்க? பைபிள் ஸ்டடி எதுக்கு போகிறீங்க? பக்தி இருக்க வேண்டியதாங்க. லீவெல்லாம் போட்டுட்டு ஏன் போகிறீங்க நீங்கள்? வேலையை விட உங்களுக்கு பக்தி கடவுள் தேடணுமா? கடவுள் இல்லைன்னா நாங்கள் சொல்ல வரல, தேட வேண்டியதான், கடவுள் போக வேண்டியதான், சாமி கும்பிட வேண்டியதான். அதுக்காக இப்படி வாரம் கும்பிடணும் எந்த யாரையும் இப்படி பண்ணுவா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன ஒருத்தர் கேட்டார், வேஸ்ட்டு, உங்களை மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்லை, சர்ச்சுக்கு போக வேண்டியதான், இதுக்காக இப்படியா? எப்போ பார்த்தாலும் சனிக்கிழமையான பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன், நாங்கள் நைட்டு ப்ரேயர் பண்ணுறோம், மீட்டிங் வைக்கிறோம், அவசியமே இல்லைங்க. கடவுள் எதுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காரு? சந்தோஷமா இருங்க, வேலைக்கு போங்க, சம்பாதிங்க. மனுஷன் தானே நல்லா போதிக்குது, ஆனால் கேட்கும்போது நமக்கு தெரியும் இவன் பைத்தியக்காரன் பேசும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? திரும்ப பதிலே சொல்லக்கூடாது. சரி, பைத்தியம் கூட பேசினா என்ன, நம்மளும் பைத்தியமாயிடுவோம், அமைதியாக கேட்டுக்கிறோம். சரி அவ்வளோதான், அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே தேவன் சொல்கிறாரு, நான் ஆவிக்குரியவனா, ஜென்ம சுபாவ மனுஷனா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். ஜென்ம சுபாவம் எதுவுமே என்ன செய்யாது? ஆராய்ந்து பார்க்க மாட்டான். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களுடைய ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நாம் யார்? எங்க ஆரம்பிச்சு? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. புறம்பான மனிதனானது நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனிதனானது புதுப்பிக்கப்படுகிறான். வாட்ஸ்அப்பில் எல்லாரும் முடிக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18, பக்கம் 248. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் பெரிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவை. இதுதான் நம்முடைய மூல வசனம். இந்த வருஷம் முழுவதும் இதை தான் ஆராய்ச்சி பண்ணுறோம். 16ஆம் வசனம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள். இப்படின்னு போய் சொன்னோம்னா அவன் சிரிப்பான். என்னடா புறம்பான மனுஷன் சொல்லிட்டு, என்னடா இது என்ன புறம்பான மனிதன் உள்ளான மனிதன்? அவன் தான் 2. ஒன்று ஜென்ம சுபாவம் உள்ளவன், இன்னொன்று ஆவிக்குரியவன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஜென்ம சுபாவம்னு சொல்கிறாரு. 15ஆம் வசனம் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறார். ஒன்று புறம்பான மனிதன், இன்னொன்று உள்ளான மனிதன். புறம்பான மனிதன், ஜென்ம சுபாவ மனிதன் எதை பின்பற்றி போகிறான்? இந்த உலகத்தின் ஞானத்தை, பைத்தியத்தை பின்பற்றி போகிறான். உள்ளான மனிதனாகி நாம் உலக பார்வையிலே பைத்தியமாய் தோன்றுகிற கிறிஸ்துவனுடைய உபதேசத்தினாலும் சிலுவையினாலும் அதை நாம் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா,
தேவனுடைய பார்வையிலே உலகத்தின் ஞானமாய் பைத்தியமாய் இருக்கிறதுக்கு பின்னாக நாம போகணுமா, அல்லது தேவனுடைய பார்வையிலே ஞானமாய் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்திற்கு பின்பாக நாம் போகிறோமா? 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15 14 ஜென்ம சுவாப மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை நிறைய இடத்துல நம்ம போகிறோம். நிறைய சபையில் நிறைய பேர் புரியாமல் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க ஜென்ம சுபாவமாக இருப்பாங்க. ஒன்றுமே புரியாது. என்ன பிரதர் ஏதோ சொல்கிறாரு, அப்படி புரியலன்னா என்ன ஆயிரும்? தூக்கம் வந்துடும். புரிஞ்சதுன்னா தூக்கம் வரும். எங்கள் கம்பெனியில் அடிக்கடி மீட்டிங் வைப்பாங்க. மீட்டிங்கில் நானும் போய் உட்காருவேன். என்னென்னமோ பேசுவாங்க, சேல்ஸும்பாங்க, ரேட்டும்பாங்க, இந்த பக்கம் டெக்னிக்கலாக பேசுவாங்க. நான் போகிறேங்க, தேவையில்லாமல் எங்கே என்ன குறைச்சிக்கிறீங்க, இதெல்லாம் சம்மந்தமே இல்லாத விஷயங்க. புரியலைன்னா தூக்கம் வந்துடும். ஜென்ம சுபாவம் என்ன செய்யும்? ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி தானே? ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? 15ஆம் வசனம் 14 சொல்றாரு, அவைகள் அனைத்தும் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்று பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதால் அவைகளை அறிய மாட்டான். இயேசு கிறிஸ்து மரித்தார், அவரை நினைவு கூற வேண்டும். அப்பம் திராட்சரசம் இருக்குன்னா என்னடா சொல்றீங்க? இதெல்லாம் என்னத்துக்கு சம்பந்தம் இருக்குது? ஏன்னா முழுக்க முழுக்க அவருடைய சிந்தை எதை பற்றி தான்? ஜென்ம சுபாவத்தை பற்றி தான். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து 15 எல்லாவற்றையும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நினைக்கப்படார். 13:1 மேலும் சகோதரி, நாங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல். சபையில தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க யாருக்குரியவர் எப்படி இருக்கிறாங்களாமா? ஆவிக்குரியல் அல்ல, உங்களே மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் எப்படி இருக்கிறாங்களாமா? மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இந்த சபையில தான் இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் வச்சிருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, உங்களை ஆவிக்குரியல் நினைச்சு பேசினேன், ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியலா இருக்கிறீங்களே. ஒரு மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துச்சு. என்னை கூப்பிட்டாங்க ஞானஸ்தானம் வந்து கொடுக்கப்படுதாருன்னு. எனக்கு இந்த ஞானஸ்தானம் போய் கொடுத்துக்கலாம் அதில் ஈடுபாடு இல்லை. ஞானஸ்தானம் எடுங்க, யாராவது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு போயிடுறேன். சரி, ஒருத்தர் கூப்பிட்றாருன்னு போனால் ஒரு 2-3 பேர் ஞானஸ்தானத்துக்கு இருக்கிறாங்க. சரி வாங்க, ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன், நீங்கள் எப்படி அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அம்மா நின்றுச்சு. அப்புறம் அம்மா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேம்மா. எடுத்துக்கிறேங்க ஐயா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னு. அது வந்துங்க ஐயா, இந்த கால் வலிங்க ஐயா. ரொம்ப நாளாக நான் கோயிலுக்கு போய் பார்த்தேன், ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன், மந்திரம் கட்டிக்க பார்த்தேன், எந்திரம் கட்டி பார்த்தேன், ஒன்றும் சரியாயிங்க. ஞானஸ்தானம் எடுத்தே சரியாயிருங்க அப்படின்னாங்க. அப்படியே 10 பின்னாடி வந்தேன். அப்படியே பின்னாடி போயிட்டு அந்த ஊழியர் கூப்பிட்டு, நீங்களே ஞானஸ்தானத்தை கொடுத்துருங்க அப்படின்னு நான் வண்டியில் போய் உட்காந்துட்டு. அப்புறம் இன்னொரு பையன் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறான்னு பார்த்து ஒரு சின்ன பையன் ஓடி வந்து, நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். என்னடா நடக்குது? ஜென்ம சுபாவ மனிதராக இருக்கிறீங்களே எல்லாரும், என்ன புரிஞ்சுட்டு எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? ஒரு புள்ள, ஏமா ஞானஸ்தானம் எடுத்து ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, எதுக்கு ஒன்று +2 பாஸ் ஆகணும், +2 பாஸ் ஆகணும் ஞானஸ்தானம் எடுத்து. இதெல்லாம் எங்கட சொல்லப்பட்டது? ஜென்ம சுபாவ மனுஷன் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காகவே கடவுளை தேடி வருகிறான். என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, கல்யாணமே 5 வருஷம் ஆச்சு, ஜெபம் பண்ணுறோம், வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக மாத்திரம் கடவுளை தேடி வராதீர்கள். உங்களுக்கு பிள்ளை கொடுப்பார், +2 பாஸ் பண்ணுவார், கைகால் நல்லாகும், எல்லாவித நன்மைகளையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அது முக்கியமல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோமா, ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 15:19 242. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ரொம்ப பரிதபிக்கப்படணும்னா பாவப்பா, அவன் பார்த்தா அவன் யாருமே இல்லை, அவனுக்கு வீட்டில் ஒரே கஷ்டம், ஒரே கடன், ஒரே வியாதி, எல்லா பிரச்சனை, பரிதாபமாக இருக்கு. அவனை பார்த்தா எப்படி இருக்கும்? பரிதாபமாக இருக்கும். நம்மளை பார்த்தா அப்படிதான் இருக்குதாமா. யாரை பார்த்து சொல்றாரு?
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால், எதுக்காக? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக. நான் ஜென்ம சுபாவ மனுஷனாய் மாம்சத்துக்குரியவனாய் இருப்பேனானால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பரிதாபம்தான், பாவம்தான். யார் காப்பாற்றுவாங்க தெரியல, இல்லையா? கேன்சர் பேஷண்ட் படுத்துருக்குறாங்க, பாவம், என்ன பண்ணுறது, இன்னும் எத்தனை நாளும் அந்த மாதிரி தான். 1 Corinthians 3:1 மறுபடியும் வந்துடுவோம். நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா? ஜென்ம சுபாவமாக இருக்கிறோமா, ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறோமா? ஜென்ம சுபாவ மனுஷன் சத்தியத்தை பார்த்தால் கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே புரியாது, பைத்தியமாக தோன்றும். ஆவிக்குரியவனுக்கு என்ன தோன்ற வேண்டும்? உலகத்திலே இருக்கிற மனுஷரை பார்க்கும்போது பாவண்டா, பைத்தியத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, தோணுமா வேண்டாமா? வண்டி போகுது வருது, கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க, என்னடா பைத்தியக்காரங்க, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படியே 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், பிள்ளைக்கு 30 பவுன் போட்டேன், 100 இடம் வாங்கி கொடுத்தேன், என்ன இதெல்லாம் எதுக்குயா, எதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு நம்ம யோசிச்சா மட்டும்தான் ஆவிக்குரியலாக மாற முடியும். 3:1-2 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அடுத்தது, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. 1 Corinthians படிக்க சொல்லிடலாமா? எபிசிடி ஈஸியாக படிச்சுக்கிறீங்க, வீட்டில் படிச்சு பாருங்க. 1 Corinthians வாய் விட்டு படிங்க, சும்மா மனசில் படித்தா கரெக்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாரு? நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. இப்படித்தான் ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட போய் சொல்கிறார், நோ, நீங்கள் சிலுவையில் போகக்கூடாது, மறிக்கக்கூடாது, எப்பவுமே எங்கள் கூட இருந்து அற்புத அடையாளை செஞ்சுட்டே இருக்கணும். அவருக்கு சொன்ன பதில் என்ன? யோவான் மத்தேயு 16 ரொம்ப வேண்டப்பட்ட சீசன், பிரியமான சீசன். 16, 20, 21, 22, 23. மத்தேயு 16, 20, 21, 22. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசருக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகராலும் பல பாடுகள்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். என்ன சொல்ல தொடங்கினாரு? எருசலேமுக்கு போக வேண்டும், ஆசாரியர்களாலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன்? எழுந்திருக்க வேண்டும். என்ன சொன்னாருங்க? அவர் உலகத்திற்கு வந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? எருசலேமில் இருக்கிற ஏரோது ராஜாவை துரத்திட்டு அந்த சிங்காசனத்தில் போய் உட்காந்துக்குவா? அதைத்தான் யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ரட்சிக்க ஒருத்தர் வரப்போறாரு, நமக்குன்னு ஒரு புதிய அரசாங்கம் ராஜ்யம் வரும்னு காத்துட்டு இருந்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் வரல, நான் எதுக்கு வந்தேன்? பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். யாருக்குமே பிடிக்காது. பிடிக்குமா? சாகரன்னு சொல்றியா? நீ எவ்வளோ நல்ல மனுஷையா, எல்லாத்துக்கும் அற்புத அடையாளம் செஞ்சு செத்து போனவங்கள லாசருவெல்லாம் தூக்குனீங்க, ஐயோ கண்ணெல்லாம் சரி, சாகாதீங்க ப்ளீஸ், போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பேதுரு கோவம் வந்துருச்சு. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று உமக்கு சம்பவிப்பதில்லை என்றும் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். சமாதானமான சொல்லல, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? சாகிறதுக்கு அவங்கள நாங்கள் இப்போ பின்பற்றி வந்துட்டு இருக்கிற 12 பேரும் விடமாட்டோம், நாங்கள் உங்களை சாகிறதுக்கு, நாங்கள் இருக்கிற வரைக்கும். இயேசு சொல்ற ஒரே வார்த்தை, பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ. ஏன் சாத்தான்னு சொன்னார் தெரியுமா? அடுத்துதான் முக்கியமான கருத்து. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். 2 மணிகள்
ஒருவன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான், ஒருவன் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். ஒருவன் ஜென்ம சுபாவ மனுஷன், ஒருவன் ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவ மனுஷன் ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ளவே மாட்டான். பேதுருனால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் இவர் போய் சாகரன்னு சொல்றாரு? பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கணும் என்ன கேட்டா, சொல்லலை. அது போல சாத்தான்னு சொல்லிட்டார். ஏன் ஜென்ம சுபாவ மனிதன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? பேதுருனால இங்கே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்து மரிக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய மரணம் தான் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குதுன்னு யாரும் தெரியல, பேதுருக்கு தெரியல. அப்போ அங்க ரெண்டு சிந்தனை, ஒன்று தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது, இன்னொன்று மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது என்பது ஆவிக்குரிய சிந்தனை, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பது என்பது மாம்சத்துக்குரிய சிந்தனை. மாம்ச சிந்தை என்ன கொடுக்கும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் மரணம். ரோமர் 8:5 வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம், மாம்ச சிந்தையானது. நாம் எந்த சிந்தைக்காக, எந்த எண்ணத்திற்காக, எந்த வாழ்க்கைக்காக இந்த சபைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம்? இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், இந்த தேவனுடைய தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக? இப்படித்தான் ஒருத்தர் கேட்டாங்க நியூ இயரில் வந்து உங்களுடைய விருப்பத்தெல்லாம் சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து பேசுகிறார், ஐயா இந்த வருஷம் எப்படியாவது நான் வீடு கட்டுறேன்னு நினைக்கிறேங்க, அதான் இந்த வருஷனுடைய இலக்கு. சரி, ஓகே, எல்லா மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஆசை தான், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. தேவன் தேவையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தையே முழுசாக மறந்துட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சொல்கிறார், ஐயா எப்படியாவது ஒரு 10 லட்சம் கடன் இருக்கு அடைச்சிடணும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, என் பையனுக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும். நல்ல வேலை சீட் எழுதி போடாமல் போட்டு போனாங்க கோயிலில். முழுக்க முழுக்க மாம்சத்தின் சிந்தனை தான் சபைக்கு வந்து கொண்டு சபையிலே அது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடக்காது என்று நான் சொல்லவில்லை, தேவனும் சொல்லவில்லை, அது நடக்கும், கொடுப்பார். ஆனா மாம்சத்தை விரும்பி எதை மறந்து போயிட்டாங்க? ஆவிக்குரிய விஷயங்கள். பேதுரு போலதான் இல்லையா? நீ மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாயே, பிசாசு பின்னாக போ, இது யோசிக்காத. ஆவிக்கேற்ற பிரகாரமாய் தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, கஷ்டம், ஒரு 3 மாதம் ஆகும் நடக்கிறதுக்கு, கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, கொஞ்சம் பத்திரமா இருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறார், தம்பி தைரியமாக இருடா, உன்னால் முடியும், 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணாத, 1 மாதத்துக்கு நடக்கலாம். அவன் சொல்கிறான், 2 வாரத்தில் நடக்கிறேன், நடந்துடுறான்ப்பா, நடக்கிறான். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. இந்த மாம்சத்தை பார்த்து என்னால் முடியாதுன்னு நினச்சா முடியாது. ஆவி முடியும்னு சொன்னாங்க, என்ன ஆகும்? முடியும். ஆவிதான் நம்மை நடத்த வேண்டும். காலையில் 5 மணிக்கு உங்களை ஆவி எழுப்புதா மாம்சம் எழுப்புதா? ஆவி எழுப்புனா மாம்சத்தை ஜெயிச்சிடலாம். மாம்சம் எழுச்சா மாம்சம் எந்திரிக்கும், கஷ்டப்பட்டாடு, எந்திரிக்காத, படு, தூங்கு அப்படின்னு. ஆவி அப்படி அல்ல, எழுந்து உட்கார வைக்கும். நான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா ஆவியின்படி நடக்கிறவர்களா? மாம்ச சிந்தை மரணம், ஜென்ம சுபாவ மனுஷன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜென்ம சுபாவம் எப்படி இருக்குது பாருங்க. ஜென்ம சுபாவம் எப்படிப்பட்டவர்கள்? அடுத்த வாரம் மீது நாம் தொடர்வோம். இந்த ஒரு வசனத்தோட முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜென்ம சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்க.
2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவர்களுடைய மனதை உள்ளாக்கினார். ஜென்ம சுபாவம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குதா ஜென்ம சுபாவம்? இந்த உலகத்தின் தேவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? சாத்தான், அப்படிதானே? அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை என்ன ஆக்கிட்டாரு? குருடன். கண்ணு தெரிஞ்சும் குருடர்கள் யாரு? இந்த உலகத்தின் ஞானிகள். கரெக்டா சொல்றோமா தப்பா? குருடனா இருக்கிறவன் ரோட்ல போறான்னா எங்க போய் விழுவான்? குழியில கண்டிப்பா விழுவான், அப்படிதானே? இந்த உலகமெல்லாம் எங்கே தான் போய் விழுந்துட்டு இருக்குது? என்ன சந்தேகமாக இருக்கு உங்களுக்கு? அப்போனா உலகத்துக்கு கொண்டு போயிடலாமா? 3 வசனம் பாருங்க, 4:3. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். அவங்கெல்லாம் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க? கெட்டு போனவங்க. கெட்டுப்போனுடைய மனது எப்படி இருக்குது? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செஞ்சுட்டான்? குருடாக்கிட்டான். குருடன் ஏதாவது தெளிவாக நல்லபடியாக செய்து முடிக்க முடியுமா? முடிவில் என்னதான் ஆகும்? குழியில் தான் போய் விழுவார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள்னு இயேசு சொல்லியிருக்காங்க. அப்போது முடிச்சுட்டு போகிறோம். ஜென்ம சுபாவ மனிதன். இன்னொன்று யார்? ஆவிக்குரியவன். 2 பேருமே பைத்தியக்காரங்க தான். ஒருவன் ஆவிக்குரியவன் பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அது உலகத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கிற பிரசங்கம் அது. இன்னொருவன் உலகமே பைத்தியம். தேவன் சொல்லிட்டாரு, உலக ஞானத்தினாலே தேவனை நாம் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அப்போ நாம் எந்த பைத்தியத்து கூட இருக்கிறோம்? உலக ஞானமான பைத்தியத்து கூட போயிட்டு இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷமாக சிலுவையை பற்றிய பைத்தியத்து கூட இருக்கிறோமா? அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது, நம்முடைய செயலை பார்க்கும்போது எப்போ நம்மளை பார்த்து பைத்தியன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் கரெக்டாக இருக்கிறோம். இல்லை நீ என்ன மாதிரியே இருக்கிற, என்ன மாதிரியே சினிமா பார்க்குற, என்ன மாதிரியே பாட்டு கேட்குற, என்ன மாதிரியே வீடு கட்டுற, நகை வாங்குற, துணிமணி போடுற, எல்லாமே என்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்குன்னு உலகத்தார் செய்யும்போது நம்மளோட கை கொடுத்து நம்மளை கட்டி பிடிச்சிக்குவாங்க. வித்தியாசமே இருக்காது. ஏன் இவன் எப்படி இருக்கிறான்? எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் பைபிள் ஓட்டிக்கிறான், சர்ச்சுக்கு போக மாட்டா, பைத்தியக்காரன்ட்டு ஏன்டா சுற்றுற அப்படின்னு என்னைக்காவது நம்மளை சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம எந்த பைத்தியத்துக்கு கூட இருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய பைத்தியத்துக்கு இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொன்னாங்க? யோவான் 10:19 பிசாசு பைத்தியம் என்று சொன்னார்கள். பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகரும் சதுசேயரும் யூதர்களும். இன்னைக்கு உலகம் நம்மை பார்த்து பைத்தியம் என்று சொல்ல வேண்டாம். இந்த பைத்தியமாக பிரசங்கத்தினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் ஜென்ம சுபாவமா ஆவிக்குரிய சுபாவமாக இருக்கிறோமா? உங்களுக்கு பொறுமையான கவனத்திற்கு நன்றி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புரியுது, கொஞ்சம் தூக்கமாக தான் வரும், பரவாயில்ல, கொஞ்சம் ஏற்றுக்குங்க.